சங்கரன் கோயிலிருந்து கணேசன். இந்த பதிவு விளம்பரத்துக்காகவா அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். இது ஒரு புரிதலுக்காக. நான் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் 25 வருஷமாக இந்த திருமண தகவல் நிலையம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதில் நிறைகளும் இருக்குது, குறைகளும் இருக்கிறது. அதை நான் மறுக்கலை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 4 பிள்ளைகளும் எல்லா குடும்பத்திலையும் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுபோல தான் இந்த திருமண தகவல் நிலையத்தில் நான் 25 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு 25 வருஷத்துக்கு மேலே திருமண தகவல் நிலையம் மட்டுமே நடத்திக்கிட்டு வர்றேன். ஒரு இப்போ பொண்ணுன்னு நான் சொல்லக்கூடாது, ஒரு அம்மா 50 வயதுக்கு மேலே உள்ள ஒரு அம்மா சென்னையிலேருந்து எனக்கு கால் பண்ணி ஒரு வரன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பண்ணி தரலாம், நீங்கள் உடனே வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா என்னுடைய அலுவலகம் பெரிய லெவலில் 2 வீடு, பெரிய ஹாலு, முன்னாடி ஒரு சின்ன ஹால், இந்த மாதிரி நிறைய இடங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்குது. 50 பேர் வேலை கொடுக்கக்கூடிய திறமையும் நம்மகிட்ட இருக்கிறது. அதனால் அவங்கள என்ன சொன்னாலும் உடனடியாக கிளம்பி வாங்க. ஏன்னா நம்மகிட்ட தான் 2 லட்சத்துக்கு மேலே வரன்கள் இருக்க, 2,80,000 வரன்கள் இருக்குது. வாங்க உடனே முடிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிதானா? வந்தாங்க. நிறையா மாப்பிள்ளைகளை பேசினோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வீடியோவிலே இருக்கு, பார்த்துக்கோங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணை பற்றி இந்த மாதிரி யூடியூப்பில் போடலாமா அப்படின்னா, பெண்கள் பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஆண் பாவம் 50 வயதுக்கு மேலே அவங்க என்னென்னா முதல்ல யாருமே இல்லை அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகும் பொழுது ஒரு பெண் இருக்குது, பெண்ணை கட்டி கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. திரும்ப கணவர் எங்கள் ஊர்லேயே இருக்கிறாரு, அவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அந்த கடனை நான் அடைக்கணுன்றாங்க. 55 வயதில் ஒரு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 10,000, 20,000, 50,000 கூட சரின்னு நம்ம சொல்லலாம். 55 வயசு ஒரு அம்மாவுக்கு 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னா வீடு எதுவும் அடமானம் போட்டு கொடுத்துருக்கேம்மான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. இந்த காலத்தில் ஒரு 10,000 ரூபா வாங்குறதே ரொம்ப கஷ்டம். இந்த அம்மா 10 லட்ச ரூபா வாங்கிச்சிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, இந்த வீடியோவை பார்க்குற நிறைய அமைப்பாளர்கள் என்னை திட்டலாம். இன்றைக்கி அமைப்பாளர்கள் தவறான பெண்களை வைத்து கொண்டு, இந்த பொண்ணுக்கு 1 லட்சம் கடன் இருக்குது, 2 லட்சம் கடன் இருக்குது, எங்களுக்கு புரோக்கர் நாங்கள் 5 பேர் இருக்கோம், 4 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஆளுக்கு ஒரு 20-25 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி 2-3 லட்சங்கள் பல லட்சங்களை வாங்கிட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சு விடுறீங்க. அந்த பொண்ணோ அம்மாவோ அவங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் கூட வாழ்க்கை நினைப்பது கிடையாது. ஒரு 3-4 நாள் இருந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. என்ன, இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆனால் அப்படி சுருட்டி போனவங்க கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்கறதுக்கு முன் வரது கிடையாது. ஏன்னா அசிங்கம் அப்படின்னு நினச்சி, இந்த வயசுக்கு மேலே உனக்கு எது கல்யாணம் அப்படின்னு ஒரு சில பேர். அப்போ என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஒரு ஏக்கத்தில் ஒரு பெண் கிடைக்காத நினச்சி 51 கொடுத்து கூட ஒரு கல்யாணத்தை முடிப்போம்னு நினச்சா 4 நாளில் அது ஓடி போயிடுது. நேற்று ஒரு நண்பர் சங்கரன் கோயிலே பார்த்தேன். அவருக்கு என்ன சொன்னார்னா, பெரிய லெவலில் சொந்த பந்தங்களை கூட்டி கல்யாணம்லாம் முடிச்சிருக்கிறாப்புல, ஒரு 10 நாள் தான் இருந்திருக்காப்புல, தாலியை கலட்டி வச்சுட்டு போயாச்சான். எடுத்த ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையுமே வச்சுட்டு போயாச்சு. நான் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேங்க, கல்யாணம் முடிஞ்சு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 10 நாள் கழிச்சு பார்த்தா இல்லை, எனக்கு அங்கே விருப்பம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது, இவருக்கு 50 வயசு 55 வயசு இருக்கும். ஆனால் என் பக்கத்தில் எல்லாத்தையும் என்ன சொல்லணும், டார்ச்சர் பண்ணுறாரு இப்படின்னு ஒரு தவறான இதை பறக்குது. என்ன, அப்போ ஆண்கள் எல்லா விதத்திலையும் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. பெண்களுக்கு இன்னைக்கு என்னென்னா, நிறைய பெண்கள் ஒரு அன்பான கணவன் வேணும்னு நினைக்கிறத விட அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பிடுங்கி சாப்பிடணும்னு தான் நினைக்குது.
2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் இருக்கிற நல்லா அனுப்பிச்சிக்க வேண்டியானே. அதனால இந்த வீடியோ பாருங்கள், அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பேசணும், நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, உடனே நான் கால் பண்ணி தரேன் சரிதானா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ செய்கிறது கிடையாது. இந்த மாதிரி தவறான வழியில் இந்த ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலேருந்து திருமண தகவல் நிலையத்தின் மூலியமாக அந்த மாதிரி பெண்களுக்கு நான் ஏற்பாடு செய்து கொடுப்பது கிடையாது. நேர்மையான உள்ளவர்கள் மட்டும் வாங்க, நான் பண்ணி தரேன் சரிண்ணா? என்கிட்ட இப்போ 15 பேர் வேலை பார்க்குறாங்க. இன்னும் சங்கரங்கோயில் பகுதியில் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். 10,000 ரூபா சம்பளம் கொடுக்க முடியும். சம்பளம் மட்டும் 10,000 ரூபா. கல்யாணம் முடிஞ்சால் அவங்களா பார்த்து கொடுக்குற இதுதான். எங்கள் திருமண தகவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம் 2,000, 5,000, 10,000 வாங்குகிறோம். கமிஷன் யார்ட்டையும் 50,000 ஒழிச்சு நாங்கள் பேசுகிறது கிடையாது. இதையும் மீறி ஒரு சில பேர்கள் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்களே நானே முன் உங்களுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, வாக்குறுதி. அதுதான் நாங்கள் கட்டாயப்படுத்தி யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. அடுத்தபடியாக விசிட்டிங் கார்டில் 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த 2 நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். 9 to 6 ஆஃபீஸ் டைம். அதில் எடுக்கலைன்னா என்னுடைய நம்பர் 8012 8012 13. நான் நிறுவனர் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணலாம். நான் டிரைவிங்கில் இருந்தேன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனீங்கன்னா அன்று நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி 12 மணி ஆனாலும் உங்களுக்கான தகவல் கிடைக்கும் சரிங்களா? அதனால் உங்களுக்கு சர்வீஸ் எதுவும் குறையாக இருந்திருந்தால் எனக்கு உடனே கால் பண்ணுங்கள். உடனடியாக அன்று இரவுக்குள் உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஒரு சிலவர் தவறான கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா? அப்படி பண்ணுவதாக இருந்தால் இப்போ ஒருத்தர் தகவலே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், விசிட்டிங்கில் உள்ள 2 நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு விஷயம், 9 to 6 தான் ஆஃபீஸ் டைம். 1:30 to 2 சாப்பாடு டைம். அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. நீங்கள் 7 மணி 8 மணிக்கு போயிடுச்சுன்னா இருக்க மாட்டாங்க. ரொம்ப அவசரம் அப்படின்னா 8012 8012 13 என்னுடைய நம்பருக்கு எடுங்க. என்னுடைய நம்பருக்கு எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா? ஓகே. அடுத்தபடியாக பணம் கட்டின நபர்கள் யாராவது உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கலன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியோட கால் பண்ணுங்க. உங்களுடைய ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அன்று இரவு 12 மணிக்குள் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன் சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எதுவும் குறைகள் குற்றங்கள் குறை நிறை இருந்தால் வாட்ஸ்அப்பில் எனக்கு பேசி அனுப்புங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுமையாக நானும் அந்த அம்மாவும் பேசின உரையாடலை கேளுங்க. நன்றி, வணக்கம். ராஜேஷ் திருமண தகவல் நிலையத்திலிருந்து கணேசன். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சரி சரி. 2 தடவை ஆபீஸ்க்கு வந்தீங்க. ஆமா. சரியா பண்ண முடியல. உங்க முழு பேர் என்ன பேரு? என் பேரே தான். சரி. இப்ப ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்தில் இங்கே வந்திருக்கீங்க. 2 தடவை வந்திருக்கீங்க. உங்களுக்கு சர்வீஸ் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா. என்ன குறைகள் இருக்கு, நிறைகள் என்ன? குறையது இல்லை எனக்கு. சரி சரி. இப்போ எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்கீங்க? இப்போ உங்களுக்கு கிருஷ்ணவேணிக்கு வயசு கரெக்டாக எத்தனை வயசு சொல்லணும்? எத்தனை வயசு? எனக்கு உண்மையான வயசு 45 தான். 45 தான். ஆனால் ஆதார் கார்டில் 52 வருது இல்லையா? அதுல அப்படி போட்டுக்கிறாங்க, வயசு அதிகமா போட்டுக்கிறாங்க. அதிகமா போட்டுட்டாங்கண்ணே. ஆமா. சரி 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 ரைட்டு. இப்போ ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. அவர் இப்போ இந்த டீ சாப்பிட போயிருக்காரு. ஆனா சேலமா உங்களுக்கு பூரி எந்த ஊரு? ஏதோ சொன்னீங்களே, கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியா? ஆமா. சரி சரி, கள்ளக்குறிச்சி. ஆனா நீங்க இப்ப இருக்கிறது மெட்ராஸ்ல இருக்கீங்க? ஆமா. சென்னையில இருக்கீங்க? ஆமா. சரி சரி. இப்ப கள்ளக்குறிச்சியில யாரெல்லாம் இருக்கா? அம்மா மட்டும் தான் இருக்குது. அம்மா தங்கச்சி. அம்மா தங்கை இருக்காங்க இல்லையா? அப்பா இல்லன்னா? அப்பா தவறிட்டாரு. அப்பா தவறிட்டாங்க, அப்பா இல்ல. அப்பா இல்ல. இப்ப சென்னையில எந்த ஏரியால இருக்கீங்க? நான் வீட்டுல வேலை செஞ்சு அந்த வீட்டுல தங்கிக்கிறேன். சரி, வீட்டு வேலை. ஆமா. சரி சரி சரி. அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்காங்க? இங்க இப்பக்கு எனக்கு இப்ப உங்ககிட்ட 2 தீப்பு வந்ததுல இருந்து 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. 10,000 கொடுக்குறாங்க. ஆமா. சரி சரி சரி. இங்க 2 தடவை நீங்க வந்தீங்க. எங்க சங்கரங்களுக்கு நம்ம ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்துல உங்களுக்கு எல்லா வசதியும், இங்க தங்குறது கூட ஒரு வீடே இருக்கு, நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? ஆமா, கொடுத்தீங்க சார். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. நீங்க 2-3 நாள் இங்க இருந்தீங்க. ஆமா. அதுக்கட்டு நீங்க போக சொல்லிட்டீங்க. அதுக்கட்டு அவங்க அப்பா தவறிட்டாரு போன்னு சொன்னீங்க. அதாவது ஏன் உங்களை போச்சு சொன்ன அப்படின்னா,
ரொம்ப நாள் இங்க சும்மா இருக்கக்கூடாதுல, இருந்தா தப்பா நினைப்பாங்கல்ல யாரும். இன்னொரு ஆமா. விஷயம், ஆ, உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து என்ன சொன்னீங்கன்னா, வீட்டுக்காரர் வந்து இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, குழந்தைகள் இல்லன்னு சொன்னீங்க. அப்புறம் ஒரு பொண்ணு இருந்துச்சு, பொண்ண கட்டி குடுத்தாச்சுன்னு சொன்னீங்க. ஆமா. ஆ திரும்ப வந்து வீட்டுக்காரர் வந்து இல்லன்னு சொன்னீங்க. ஆ, திரும்ப வீட்டுக்காரர் உங்க அம்மா ஊர்லயே தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆ, டைவர்ஸும் வாங்கல. ஆ. ஆ பொண்ணுக்கு வந்து அப்பப்ப பேசும்னு சொல்லுதிய. பொண்ணுடைய அக்கவுண்ட்டுக்கு தான் செலவுக்கு ரூவா போட்டு விடணும்னு சொல்லுதிய. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு வந்து 45 வயசுன்னு சொல்லி கூட ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நம்ம கட்டி குடுத்துறலாம். ஆ, ஆனா, ஆ. நீங்க வந்து திடீர்னு ரூ. 10,00,000 கடன் இருக்குன்னு வேற சொன்னீங்க இல்லையா? ஆமா. 10,00,000 கடன் இருக்குன்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, ஆ, அந்த அம்மாவுக்கு ரூ. 10,00,000 கடன்னா வீடு கீடு அடமானத்துல இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆ, நான் அப்ப கேட்டு சொல்றேன்னு சொன்னேன். ஆ, ஆ. வீடு எதுவும் அந்த மாரி அடமானம் போட்டு குடுத்துருக்கீங்களா? ஆமாங்க. வீடுதான் நம்ம அம்மா வீட்ட ம். அடமானம் வச்சு குடுத்துருக்குறேன். சரி. அதான் அப்ப உங்ககிட்ட விவரத்தை சொல்லிட்டேன். அம்மா வீட்டை அடமானம் வச்சுதான் கொடுத்துருக்கேன் சார், அது மாதிரின்ட்டு. இல்லம்மா, அம்மா வீடு ரூ. 10,00,000 அது கிராமமா, டவுனாம்மா உங்க வீடு? ஆ, அம்மா இப்ப அம்மாட்ட 10 லட்சம் கொடுத்துட்டு அந்த வீடு நம்மளுக்கு வந்துரும். வந்துரும். எனக்கு வந்துருமா? உங்களுக்கு வராது, எனக்கு தான் வரும். சரி, சரி. எனக்கு ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் நடத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. வேணா குடுங்க, ஒரு வீட்ட குடுங்க. இப்போ கள்ளக்குறிச்சி வந்து இருக்கிறது கள்ளக்குறிச்சி டவுனா, கிராமமா? டவுனு தான். டவுனு. அந்த வீடு மதிப்பு எவ்வளவு? அது மதிப்பு கிடையாதுங்க சார். அது அண்ணன் இருக்குது. ஆ. அண்ணன் எங்க ஓடிட்டான்னு தெரியல. அப்பா சத்தத்துல இருந்து அப்பா அண்ணன் ஓடிட்டா, எங்க போனானே தெரியல. 16 வருஷம் ஆகுது. கிருஷ்ணவேணி, நீங்க ஆ, முதல்ல என்ன சொன்னீங்கன்னா, ஆ. வீட்டுக்காரரு எங்கிட்டோ போயிட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. திரும்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எங்க ஊர்லயே தான் இருக்கு, அவருக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆமா சார். இப்பயே அதான் சார், நான் தனியா தான் இருக்கிறேன் இப்படிக்கு. இல்லம்மா, அதே மாதிரி இப்போ அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியே, அண்ணன் திடீர்னு வந்து வந்தாலும் வருவார்ல? அண்ணன் வந்தா அது அந்த 10 லட்சம் காசு கூட வீட்டை தரேன்னு சொல்லுவோம், வேற என்ன. சரி, இப்போ அந்த வீட வந்து பத்திர ஆபீஸ்ல எழுதி குடுத்தீங்களா? சும்மா பத்திரத்த குடுத்து வாங்கியிருக்கீங்களா? பத்திரத்தை கொடுத்துதான் வாங்கியிருக்கிறேன். இந்த காலத்துல யாரும்மா அப்படி பத்திரத்த குடுத்த உடனே குடுப்பாங்க? பத்திர ஆபீஸ்ல வந்து கிரை அக்ரிமெண்ட் போட்டா தானம்மா குடுப்பாங்க. இல்ல சார், அது என் கையெழுத்து போட்டு ஆ. அம்மா கையெழுத்து போட்டு ம். கொடுத்துருக்குறேன். கையெழுத்து வாங்கிட்டாங்க. சரி, அந்த வீடு வந்து உள்ளூர்லயே வாங்கியிருக்காங்களோ? உள்ளூர்ல வாங்கியிருக்கிறாங்க. என் கையெழுத்து போட்டு அம்மா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கிறாங்க. சரி, அவருக்கு மாசம் இப்ப வட்டி எவ்வளவு குடுக்கீங்க? அவருக்கா மாசம் 5,000 கொடுக்குறோம் சார். 15,000மா 10,00,000க்கு? ஆமா சார், வட்டி மட்டும். இங்க 1,00,000க்கு குறைஞ்சது 2 பைசா வட்டி போட்டு கூட 20,00,000 ஆச்சு. 1,50 பைசா வட்டி வச்சா 15,000 வரும். 15,000 வந்து உங்க அம்மாவுக்கு என்ன வேலை பாக்குறாங்கம்மா? அம்மாலாம் வீட்டோட இருக்கிறாங்க சார். அப்பா சட்டத்துல இருந்து அம்மாக்கு கண்ணு பார்வை அதிகமா இல்ல. ம். இப்ப தங்கச்சி தான் சோறு போட்டுட்டு இருக்குது. நான் இப்பதானே அப்பா இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் அப்பா கண் பார்வை இல்லைன்னு சொல்றீங்க. ஐயோ, அப்பா இல்ல சாரு. ஆ. அப்பா தவறிட்டாரு. ம். அம்மாக்கு கண்ணு தெரியாது. ஆ. இப்ப ஒரு தங்கச்சி இருக்குதுன்னா அது சோறு போட்டுட்டு இருக்குது. தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவும் அவங்க பாத்துக்கிறாங்க. சரிம்மா, இப்ப ஆ, எனக்கு வந்து ஒரு உண்மை என்னன்னா, நான் வந்து 25 வருஷமா ம். ஓரளவுக்கு நான் வந்து கரெக்டா பேசக்கூடிய ஆள். இப்ப உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா, நான் 10 விஷயம் இதெல்லாம் கேட்கல. ஆமா சார். இப்ப இந்த 2 மாசமா நம்ம வந்து பேசுறோம், வைக்கிறோம், ரைட்டு தான். ஆமா சார். இருந்தாலும் கரெக்டா இருந்தா மட்டும் தான் நான் செஞ்சு கொடுப்பேன். இப்போ உங்களை வந்து நான் இந்த மாதிரி ஒரு வசதியான இடம் நீங்க சொல்லுங்க சார். வசதியான இடம் கேக்குறீங்க. ஆமா சார். இப்ப ஒரு 5 லட்சம் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு 50,000 1 லட்சம் தரணும்னு சொல்லுதிய. அப்ப 10 லட்சம் வாங்கி கொடுத்தா எனக்கு எவ்வளவு தருவிய? ம். ஆ? என்ன சார்? நான் இப்ப 10 லட்ச ரூபா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வச்சு, ஒரு மாப்பிள்ளை நல்ல வசதியான மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. நான் 10 லட்ச ரூபா அந்த கடனை அடைக்கிறதுக்கு கேக்கு சார். இந்த வாரம் ஒரு நிமிஷம் வெளியே வந்துக்கிறேன். வாங்க. இப்போ நான் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமா, இல்ல வசதி சாதாரண வேலைக்கார மாப்பிள்ளையா இருந்தா பரவாயில்லையா, இல்ல நல்ல வசதியான இடம் மட்டும் இருந்தா சொல்லணுமா? உங்களுக்கு எப்படி விருப்பம் அதை பத்தி சொல்லுங்க. வசதி இருந்தா பரவாயில்ல. இது சென்னையிலே பாருங்க. இல்லம்மா, இல்லம்மா, அப்பனா தான் அன்னைக்கு எத்தனை மாப்பிள்ளை நான் உங்களுக்கு நீங்க நம்ம ஆபீஸுக்கு வந்த உடனே கொடுத்துருப்பேன்.
ஆமா நீங்க சார். 10 லட்ச ரூபா கடன் அடைக்கணும்னு சொல்லியல. இப்ப நீங்க ஆமா இப்ப சார். இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஆ. செங்கோட்டையில முன்னாடி முடிச்சு விட்டேன். ஆ. வீட்டுல இருக்க 15 பவுன் நகையை தூக்கிட்டு போயிருச்சு. ஐயோ. இப்ப ஆ. நான் என்ன சொல்றோம்னா, நீங்க ஆ. வசதியான இடம் கேட்குறீங்க. ஆ. இப்ப சொல்லுதியா எப்படினாலும் பரவாயில்லன்னு. ஒரு மாப்பிள்ளை வந்து வேலை பார்த்து உழைச்சி எனத்தையாவது சேர்த்து வச்சிருப்பான். நீங்க 10 நாள் இருந்துட்டு ம். நீங்க அப்படின்னு சொல்லல. பொதுவா அந்த மாதிரி வீட்டுல ம். உள்ளத பூரா தூக்கிட்டு போயிட்டால் அதுக்கு என்ன தூக்கி உள்ள வச்சிருவாங்கல்ல. அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் சார். சத்தியமா செய்ய மாட்டேன் சார். அந்த ஏன்னா அந்த எண்ணம் எனக்கு கிடையாது சார். ஏமா நீங்க உங்க பேரு நல்ல பேர் வாங்கணும். நீங்க நல்ல இடமா அமைச்சு கொடுக்குற பாரு, உங்க பேர் நல்ல பேர் எடுக்கணும். அதான் நீங்க எனக்கு பேச பொறுத்த வரைக்கும். ரைட்டு. ம். இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து உங்க தங்கச்சி, இப்ப உங்க மகா வந்து சென்னையில இருக்கு. ஆமா சார். தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரு உங்க அம்மாவோட இருக்கு. ஆமா சார். சரி, உங்க தங்கச்சி நம்பர் கிடைக்குமா? அங்க ஊருக்கு அது போகலாமா? இப்ப ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் என்னன்னா ஆ. கள்ளக்குறிச்சி போகலாமான்னு கேக்குறாரு. ஆ. போய் ஆ. போய் ஏன்னா நான் ஏன் கேக்குறேன்னா, கள்ளக்குறிச்சியில போய் விசாரிக்கலாமா? ஆ. ஆ. போகலாமா போக முடியாதா? அங்க உங்க வீட்டுக்காரர் அங்க இருப்பார்ல? போக வேண்டாம் சார். அங்க போக வேண்டாம். ரைட்டு. அது ஏன்னா நம்ம மாப்பிள்ளைகிட்ட பதில் சொல்லணும்ல, அதுதான் கேக்குறேன். வேண்டாம் சார். வேண்டாம் சார். அப்ப அங்க வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். போக வேண்டாம்னு சொல்லிடுறேன். இப்ப நீங்க போன் பண்ணா இங்க வந்துருவீங்க. ஆமா, போன் பண்ணா வந்து நீங்களே முடிச்சு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். சரி சரி நான் சரி கடைசி சரி. வரைக்கும் உங்க பேரை நல்ல பேரை காப்பாத்துக்குவோம். இப்ப நான் வசதி இல்லாம அன்னன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுவாங்க. 55 வயசு 60 வயசுல நிறைய மாப்பிள்ளைகள் இருக்காங்க. ஆ. 70 வயசு வரைக்கும் மாப்பிள்ளைகள் இருக்காங்க. ஆ. அன்றாடம் வேலை பாக்குறாங்க. ஏதோ 10 300 500 கிடைக்கும். மாசம் 5 ரூபா 10 ரூபான்னு கிடைக்குது. அதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா உங்களால? ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் கையில கொடுத்தா அதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? இல்ல வசதியான இடம் மட்டும்தான் வேணுமா? இது கடை அடைக்கிற மட்டும் வசதி இடம் இருந்தா போதும் சார். நான் கடைசி வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன் சார். அவங்க இப்பதான் நீங்க வரைக்கும் கூட இருப்பா. கிருஷ்ணவேணி கூட இருப்பா. கிருஷ்ணவேணி இங்க இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. இதே கரெக்டா பேசுறீங்க. அதாவது அந்த கடன் அடைக்கிற மாதிரி இருந்தா கடைசி வரைக்கும் இருப்பீங்க. அவங்க கடை அடைக்கும் நான் கடைசி வரைக்கும் அவங்க சாவர வரைக்கும் கூட இருப்பா. அங்க பீ மூத்திரம் இருந்தாலும் அள்ளிட்டு உட்காந்துருப்பா அவங்க கூட. சரி. சரி 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 சரி. அப்ப அதாவது வந்து அந்த 10 லட்ச ரூபாய் கடன் அடைக்கிற மாதிரி மாப்பிள்ளைய பார்க்கணும். ஆமா சார். பீ மூத்திரம் இருந்தாலும் நான் கடைசி வரை அங்க கூட இருந்து எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆமா. இப்ப உங்களுக்கு ஆனா நீங்க முதல்ல வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்ப சொன்னும் போது போட்டோ அனுப்ப முடியாதுன்னே திரும்ப அனுப்பிட்டீங்க. நல்ல திறமையெல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆமா சார். அடுத்து நீங்க அனுப்புன வாட்ஸ்அப்ல உங்க ஆதார் கார்டு அனுப்புனீங்க, அது டெலீட் ஆயிடுது. நீங்க உங்க செல்லுல அவ்வளவு தூரம் நல்லா வேலையெல்லாம் நல்லா உங்களுக்கு அந்த செல்லுல நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியுது. ஒரு வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் நல்லா திறமையா படிக்காத ஆளா இருந்தாலும் கூட நீங்க நல்லா ஒரு திறமையா வந்துருவீங்க இல்லையா? ஆமா சார். கடைசி வரை அந்த வீட்ல இருப்பேன் சார். ஆமா. நீங்க எனக்கு போட்டோ அனுப்பியிருந்தீங்க. வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புனது நீங்களே டெலிட் பண்ணிட்டீங்க. ஆதார் கார்டு அனுப்பியிருந்தீங்க, அதையும் டெலிட் ஆயிருச்சு. அப்போ உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கல சார். உண்மையதான் சொல்றேன். படிக்கலனாலும் செல்லுல நல்ல வேலைய அருமையா பண்றீங்களே. ஏங்க சார், உங்களாட்ட எத்தனை பேருங்க எனக்கு சொல்லி கொடுக்குறங்க சார். சூப்பர். சொல்லி கொடுக்குறவங்க அப்படி உடனே கத்துப்போம் சார். வேற ஒண்ணும் இல்லை சார். அதான் ஏன்னா நான் இப்ப அவர்கிட்ட காட்டுறதுக்காண்டி ஆதார் கார்டை பார்த்தா அவங்க போட்டோவை பார்த்தா எதுவுமே இல்ல. ஐயோ, என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சுன்னா நீங்க தான் டெலிட் பண்ணிட்டீங்கல்ல. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லல. எனக்கு நான் கைய வச்சணும். ஏதோ வாட்ஸ்அப்ல பாத்துட்டு உட்காந்துருப்பான் அந்த இதெல்லாம். நீங்க இங்க வந்து நீங்க இங்க 2-3 நாள் வந்து இருந்தீங்கல்ல. இருக்கும்போதே செல்லிலே தான் இருந்தியா? நான் கூட செல்ல தொடறதுக்கு நேரம் இல்லையா? அத பாத்துட்டு இருப்பேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. அந்த இதுல என்ன வந்திருக்குது ஏது வந்திருக்கு அதை பாத்துட்டு இருப்பேன் சார். வேற ஒண்ணும் இல்ல சார். சரி. அது வசதி உள்ள இடம் பாருங்க. நான் கடைசி வரை பீ மூத்திரம் கடைசி வரை அள்ளிட்டு அங்க கூட இருக்கிறேன். நீங்க பீ மூத்திரம் அள்ளி போட்டு எல்லாம் பாக்குறோம்னு சொல்றதெல்லாம் ஒண்ணும் ரைட்டு தான். ஆனா 10 லட்ச ரூபாய் கடன் அடைக்கிற மாதிரி தானே இப்ப பாக்கணும். அதுதானே பிரச்சனை இருக்கு. நீங்க 10 லட்ச ரூபாய திடீர்னு 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு திடீர்னு இதாயிட்டா என்ன பண்றது? திடீர்னு உங்க அந்த அந்த எண்ணெல்லாம் இல்ல சார். திடீர்னு உங்க வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா அதெல்லாம் வரமாட்டார் சார். ஆமா, அவர்கிட்ட டைவர்ஸ் வாங்கலாம் சாகம் இல்லையில. அந்த எந்த எண்ணம் அவரால் நவுற முடியாத இந்த நிலைமையில இருக்கிற வரமாட்டார் சார். நான் உறுதியா சொல்லுவேன். அவர் எந்த ஊர்ல இருக்காரு? அவர் வந்து அவர் ஊர்ல இருக்கிறாரு. அவர்லாம் குடிச்சு அதுல ஒண்ணுமே இல்ல சார். சரி. உங்க மகா எப்படி இருக்கு?
அது கொஞ்சம் பரவாயில்ல சார். சரி, அன்னைக்கு சொன்னியல்ல மகாவுடைய நம்பர் ஜிபே நம்பர்லாம் தாரம்னு சொன்னியல்ல, அந்த நம்பருக்கு அவங்க மகாளுக்கு பணம் அனுப்புனா கூட உங்க அம்மாவுக்கு அனுப்பிடும் அப்படித்தானே? ஆமா சார். ஆ சரி. ஆனா முதல்ல வந்து மகாள் இல்ல, மகா நம்பர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இங்கேயே. அப்புறம் ஒண்ணா வருது. அது உங்ககிட்ட கிட்ட வந்தா தானே சார் சொல்ல முடியும். அதுக்குதான் இப்ப எதா இருந்தாலும் ஓப்பனா இப்ப சொல்லிவிட்டோம் எதா இருந்தாலும். நான் என்ன உங்ககிட்ட. சொல்லும்னா, ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா. சொல்லுங்க சார். நீங்க செய்யக்கூடிய பெரிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். இதுவரையில பேசினதுல வந்து ஒரு விஷயம் கூட உண்மை இல்லைன்னு தான் அடுத்தவங்க நினைப்பாங்க. ஆமா சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் நீங்க 45 வயசு ஆகுது, ஆதார் கார்டுல 52 வயசு ஆகுது, 7 வயசு வந்து நீங்க குறைச்சி சொல்றீங்க. ஆனா அவங்க தப்பா போட்டான்னு சொல்றீங்க. ஆமா சார். நானே அவரு போட்டோ அப்படிங்கிறவங்கள கேட்டேன், என்னம்மா அப்படி போட்டு இருக்கிறீங்கன்ட்டு. அதெல்லாம் பரவாயில்ல போமாங்கிறாரு. அடுத்து படிக்கவே இல்லை, இங்கேயே போட்டோவில் எனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புறது எல்லாமே அனுப்பி எல்லாமே நல்லா அதெல்லாம் நல்லா தெளிவா பண்றீங்க. ஆனா எனக்கு எனக்கு சத்தியமா அனுப்புனது படிக்க தெரியாது. இல்ல இல்ல. படிக்கலாம் தெரியாது சார். சரி சரி, இருந்தாலும் நல்ல திறமையா இருக்க வாழ்த்துக்கள் தான். ஆனா எனக்கு அனுப்புன ஆதார் கார்டு போட்டோலாம் டெலிட் பண்ணிட்டீங்க. சரி, என்னட்ட இருக்குது சார், இரு பாக்குறேன் சார். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ சொல்றேன். ஆ. நான் என்ன சொல்லணும்னா, ஆ. நீங்க வந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இத்தனை வயசுக்கு மேல நல்ல ஒரு துணை கிடைச்சா போதும்னு நினைச்சா பரவாயில்ல. ஆமா சார். ஆனா 10 லட்ச ரூபா கடனை அடைக்கணும் அதே குறிக்கோள்ல இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அது 2 டீப்பு 3 டீப்பு கொடுத்தா பரவாயில்ல, ஒரேடியா நான் கொடுக்க சொல்லல சார். சரிங்கம்மா. அந்த மாதிரி வந்தா உங்களுக்கு சொல்லுது என்ன. சரி இப்போ சார். உங்களுக்கு ஒரு 30 வயசு 35 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ. உண்மையிலேயே நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த காப்பி இருந்தா கூட பரவாயில்ல. சொந்த பந்தவங்க அம்மா சொந்த பந்தங்களா கேட்டு கொஞ்சம் கூட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கடன் அடைப்பாங்க. ஆ. ஆனா யாரும் 10 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. சரி, நான் முயற்சி பண்றேன்னு. சரி சார். நன்றி. எனக்கு கால் இது நீங்களே பண்ண வேண்டாம், முடிஞ்சா நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே சார். நன்றி. சரி.